வெல்கம் டு புதியுகம் அகாடமி. எக்கனாமி MCQ ப்ராக்டிஸ் செஷன்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு UPSC மாடியூல் கொஷின்ஸ், ஸோ எக்கனாமி பேசிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ப்ரொடக்ஷன் டேக்ஸ் ஆர் பெய்ட் இன் ரிலேஷன் டு ப்ரொடக்ஷன் அண்ட் ஆர் டிபெண்ட் ஆன் வால்யூம் ஆஃப் த ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து வால்யூம் ஆஃப் த ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிடையாது, இது வந்து ப்ராசஸை பேஸ் பண்ணி. இட்ஸ் நாட் வால்யூம். Product tax paid per unit or per product. ஸோ ஒரு per unit அவுட்கமோட அதுக்கு மேலே போடுற டேக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டேக்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 ஒன்லி கரெக்டு. ஸோ ப்ரொடக்ஷன் டேக்ஸ் அண்ட் ப்ராடக்ட் டேக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ப்ரொடக்ஷன் டேக்ஸ் ரெஃபர்ஸ் டு த டேக்ஸஸ் தட் ஆர் லீவ்ட் ஆன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு போடக்கூடிய டேக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டேக்ஸ். These tax are typically imposed at various stages of production process. So இந்த tax வந்து பாத்தீங்க அப்படின்னா various stages, அந்த process ஒரு process மேலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த tax போடுவோம். They can take different forms depending on the country's taxation system. Production taxes and subsidies are paid on or received in the relation to production and are independent of volume. So தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்ட் ஆஃப் வால்யூம். நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் டேக்ஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ சச்சஸ் லேண்ட் ரெவன்யூ, ஸ்டாம்ப், இதெல்லாமே வந்து நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ எவ்வளோ வாங்குறோமோ அந்த அளவுக்கு ரெவன்யூ அப்படிங்கிறது எவ்வளோ ரெவன்யூவோ அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் இருக்கும். பட் அந்த மாதிரி டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் டேக்ஸ் கிடையாது. ப்ராடக்ட் டேக்ஸ் ஆர் ரெஃபர்ஸ் டு த டேக்ஸஸ் தட் ஆர் லீவ்ட் ஆன் த ஸ்பெசிஃபிக் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அட் த டைம் ஆஃப் ஸ்கேல் ஆர் கன்சப்ஷன். ஸோ ப்ராடக்ட் மேலே போடக்கூடிய டேக்ஸ் தான் ப்ராடக்ட் டேக்ஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஒரு கஸ்டமர் கிட்ட வரும்போது அந்த ஹோல்சமாக எவ்வளோ டேக்ஸ் போடுறாங்களோ அதுதான் வந்து ப்ராடக்ட் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. These taxes are typically imposed as a percentage of the product's price as fixed amount per unit of product. Product tax and subsidies are paid and received per unit or product. Example, excise tax, service tax, export or import duties. So, next, which of the following statement is incorrect about the factor cost? First, factor cost na enna அப்படிங்கறத பார்க்கணும். ஒரு factor cost அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு பென் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு மேபி 10 rupees எடுத்துக்கலாம். ப்ரொடக்ஷன் காஸ்ட் மட்டுமே 10 rupees எடுத்துக்கலாம். ஸோ இதில் எந்த விதமான டாக்ஸேஷனும் ஆட் பண்ணுறது இல்லை. ஸோ அப்போது ஒரு கம்பெனியிலேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கு மேலே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாபத்தை வைப்பாங்க. அதுக்கு அந்த இப்போ இந்த ஒரு பென் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees இருக்கும். ஸோ ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆட் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் ஆட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு என்ன வரும், மார்க்கெட்டுக்குள்ளே வரும். ஸோ அதுக்கு இதுதான் வந்து நார்மலாக ஒரு ப்ராடக்ட் வரும். பட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளேயே ப்ரொடியூஸ் ஆகி டாக்ஸஸை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தாம அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்றது தான் ப்ராடக்ட் டேக்ஸ். ஃபேக்டர் காஸ்ட் இஸ் த காஸ்ட் ஆஃப் தி factors of production but does not include any taxes. So does not include any taxes. So answer வந்து பாத்தீங்க அப்படின்னா so does not include any taxes. Answer A. Next அடுத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. factor cost can be current prices or constant price. So இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கிடையாது. market price is the factor cost including total subsidies excluding total indirect taxes. So ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் A தான் கரெக்ட். factor cost is a cost of factors of production. ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு லேண்ட், லேபர், கேபிட்டல் தேவைப்படும். ஸோ அது எல்லாமே சேர்ந்து தான் அந்த ப்ராடக்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத, ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். ஃபேக்டர் காஸ்ட் இன்க்ளூட்ஸ் ஒன்லி த பேமெண்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இட் டஸ் நாட் இன்க்ளூட் எனி டாக்ஸஸ். அதாவது அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு தேவையோ அது மட்டும் தான் நம்ம வந்து இதில் வந்து இனிஷியேட் அதை மட்டும் தான் மென்ஷன் பண்ண அதை தாண்டி எந்த டாக்ஸேஷன் வேல்யூ இதில் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்த question. Consider the following statement. An economy is which resources are extracted, used and then discarded. So an economy is which resources are extracted, used and then discarded as a waste, called as circular economy. Actually circular economy அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து circular economy என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ லீனியர் எக்கானமினா என்னங்கிறது தெரியணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் எக்கானமி aims to keep resource in use for as long as possible through the stages such as reusing, repairing, recycling.
ஆக்சுவலாக ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. ஸ்வாப்னா என்ன? சர்க்குலர் எக்கானமினா எப்பயுமே ரீயூஸ், ரீசைக்கிள், ரிப்பேர், இதை பற்றி பேசினா அது வந்து சர்க்குலர் எக்கானமி. சர்க்குலர் எக்கானமினா என்னன்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறோம், அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ரீயூஸ் அதாவது முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை ரீயூஸ் பண்ணணும். அப்படி அதில் ஏதாவது டிஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ரிப்பேர் பண்ணணும். அதோட யூசேஜ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும்னா ரீசைக்கிள் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் எக்கானமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சர்க்குலர் எக்கானமி. லீனியர் எக்கானமினா ஒன்றும் கிடையாது. ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, கன்சியூம் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுறீங்க, அதை தூக்கி போட்டுறீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ அன் எக்கானமி விச், அதாவது இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் லீனியர் எக்கானமிக்கும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்குலர் எக்கானமிக்கும் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது எப்படி பார்ப்போம்? an economy which is resources are extracted, used and then discarded as a waste called as linear economy. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ லீனியர் எக்கானமி, அதுக்கு அடுத்த லீனியர் எக்கானமி இஸ் விச் ரிசோர்சஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்டட், யூஸ்ட் அண்ட் தென் டிஸ்கார்டட் அஸ் அ வேஸ்ட் இஸ் கால்ட் லீனியர் எக்கானமி. ஸோ இது அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் எக்கானமிங்கிறது நமக்கு வந்து ரீயூஸ் பண்ண மாட்டோம். சர்க்குலர் எக்கானமிங்கிறது நம்ம ரீயூஸ், ரீசைக்கிள் இந்த ப்ராசஸ்ல வந்து ஈடுபடுவோம். ஸோ நெய்தர் 1 or 2, சாரி, விச் ஆர் த ஃபாலோயிங்ஸ் இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே வந்து இன்கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 is incorrect. A linear economy is often called the take-make-waste model. Take-make-waste model involved resource extraction to create products that eventually becomes waste. This type of economy creates pollution system, causing global challenges like climate change, biodiversity loss as a products and materials move from raw material to waste without full utilization. ஒரு மெட்டீரியலை நம்ம ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண மாட்டோம், அதாவது லீனியர் எக்கானமியில். சர்க்குலர் எக்கானமி அப்படி கிடையாது. சர்க்குலர் எக்கானமி இஸ் அ மாடல் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன் விச் இன்வால்வ்ஸ் இன் ஷேரிங், லீசிங், ரீயூசிங், ரிப்பேரிங், ரீஃபர்பிஷிங், ரீசைக்கிளிங் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல். ஸோ இவ்வளவு பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம், லீஸுக்கு விடுறோம், ரீயூஸ் பண்ணுறோம், ரிப்பேர் பண்ணுறோம், ரீஃபர்பிஷ் பண்ணுறோம், ரீசைக்கிள் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலர் எக்கானமி. when a product reaches the end its life it kept within the economy wherever possible thanks to the recycling. This can be productively used again and again, thereby creating future value. So திரும்பவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ரீயூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசைக்கிள் அண்ட் ரீஃபர்பிஷ் வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறது வந்து சர்க்குலர் எக்கானமிக்கு வந்து சர்க்குலர் எக்கானமின்னு சொல்கிறாங்க. The UNDP and Hindustan Unilever Limited have initiated an inclusive circular economy project to manage plastic waste comprehensively. பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு யூஎன்டிபியும் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிட்டடும் சேர்ந்து இன்க்ளூசிவ் சர்க்குலர் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு டைப்ஸ் ஆஃப் எக்கானமிஸ். Similar, a capitalist economy is one which the government decides what good to be produced in accordance with the need of society. அப்போ ஆக்சுவலாக கேபிட்டலிஸ்ட் எக்கானமி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்கானமி. இப்போ ப்ரைவேட் என்டிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைட் பண்ணும். ப்ரைவேட் என்டிட்டி தான் என்ன டிசைட் பண்ணும், என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, கேபிட்டலிஸ்ட் எக்கானமியில் கவர்மெண்ட் டிசைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. So statement 2 போலாம். A socialistic economy is one which the goods produced are distributed among the people on the basis of purchasing power. ஸோ ஆக்சுவலாக பர்ச்சேசிங் பவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராடக்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. ஸோ அப்படியே ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. ஸோ கேபிட்டலிஸ்டிக் எக்கானமினா என்ன, சோஷியலிஸ்டிக் எக்கானமினா என்னன்றதை கிளியராக பார்ப்போம். ஸோ ஆன்சர் வந்து சி. விச் ஆர் த ஃபாலோயிங்ஸ் இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுமே தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் இன்கரெக்ட்? இன் a capitalistic society the goods produced and distributed among the people not on the basis of what people need but on the basis of purchasing power. அதாவது கேபிட்டலிஸ்டிக் எக்கானமினாலே பர்ச்சேசிங் பவருக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். the ability to buy the goods and services, one who have the money in the packet to buy it. ஸோ காசு இருந்தால் வாங்கலாம், அதுக்கு பேர் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. சோசியலிஸ்டிக் எக்கானமினா என்னது? the government decides what goods are to be produced
in accordance with need of the society. கவர்மெண்ட்டே டிசைட் பண்ணிடும் சொசைட்டிக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. The government decides how goods are to be produced and or how they should be distributed. கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடை அவங்களே வந்து டிசைட் பண்ணிடுவாங்க. பட் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி அப்படிலாம் கிடையாது, மார்க்கெட் கிட்ட கொடுத்துருவாங்க. In principle, distribution under socialism is supposed to be based on what people need and not what they can afford to purchase. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நீடுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொருள் ப்ரொடியூஸ் பண்ணணும் தாண்டி அவங்க பர்ச்சேசிங் பவரை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொருள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது தான் சோஷியலிஸ்டிக் எக்கானமி. கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி அவங்களோட பர்ச்சேசிங் பவரை பேஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. கோல்டிலாக்ஸ் சினாரியோ. What does the term Goldilocks scenario in an economy generally refers to? ஆக்சுவலாக கோல்டிலாக் ஜோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜியாகிரஃபியில் பார்த்துருப்போம். பட் இது வந்து எக்கானமியில் கோல்டிலாக் சினாரியோனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுச்சுவேஷன் வேர் தி எக்கனாமிக் growth is slow and stagnant. ஸோ ஆக்சுவலாக ஸ்லோ அண்ட் ஸ்டாக்னெட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட், an ideal scenario characterized by rapid and unsustainable economic growth. Unsustainable economic growth கிடையாது. State of economic stability, steady growth often considered as ideal. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு எக்கனாமிக் க்ரோத் ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும், அதே டைமில் க்ரோத்தும் வளரவும் செய்யணும். அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆஃபன் கன்சிடர்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி க்ரோத்தை வந்து கொடுக்கறதுனால ஆஃபன் கன்சிடர்ஸ் ஐடியல். அதை தான் வந்து கோல்டிலாக் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, கோல்டிலாக் சினாரியோ. ஸோ கோல்டிலாக் சினாரியோ இஸ் அன் எக்கானமி describes the ideal circumstances of steady growth where the economic expansion avoids extreme. அதாவது இந்த கோல்டிலாக் சினாரியோல எக்ஸ்ட்ரீமிட்டி வராது. ஸோ எந்த ஒரு டிசாஸ்டரோ அது மாதிரிலாம் எதுவும் வராது. நாட் எக்ஸசிவ்லி ஹை டு இனிஷியேட் இன்ஃப்ளேஷன் நார் டூ லோ டு இன்டியூஸ் ஸ்லோ டவுன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாகவும் போகாது, அதே மாதிரி ரொம்ப ஸ்லோ டவுனும் ஆகாது. So the scenario is characterized by low unemployment rate, stable GDP growth, relatively modest level of retail inflation. Inflation இருக்கும், அதாவது மாடஸ்ட் லெவலில் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மாடஸ்ட் லெவலில் இருக்கும். Typically Goldilocks pace emerges the temporarily following an adverse economic shock during the recovery and growth phase. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்கனாமி வந்து ஒரு பெரிய ஷாக்கை சந்திச்சது அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக அந்த ஃபேஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோல்டிலாக் சினாரியோன்னு சொல்லுவோம். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாக இருக்கும், ஜிடிபி growth ஸ்டேபிளாக இருக்கும், ஸோ அதே மாதிரி வந்து இன்ஃப்ளேஷனும் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். கோல்டிலாக் ஜோனுங்கிறது இதுதான். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஆஃப் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்டெடி growth ஆஃபன் கன்சிடர்ட் as an ideal. அதை தான் கோல்டிலாக் சினாரியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவான். Next, NFTs. With reference to NFTs, consider the following statements. So already NFT வந்து UPSCல கேட்டிருக்காங்க. So actually non-fungible tokens. பேர்லயே non-fungible tokens இருக்கு. சரி, ஓகே. என்ன கேட்டிருந்தாங்க? The non-fungible tokens refers to unique distinct nature of an asset or an item. It can be readily exchanged one-to-one basis. Actually இந்த non-fungible token பேர்லயே வந்து token அப்படின்னு இருக்கு. token. ஸோ அந்த டோக்கன் வந்து ஒரு யூனிக் டிஸ்டிங்க்ட் இன் நேச்சர். ஒரு அசட்டை கூட நம்ம என்ன மாற்றலாம், நேச்சர் ஆஃப் அன் அசட் ஆர் அன் ஐட்டம். அதாவது ஒரு டிஸ்டிங்க்ட் ஃபீச்சரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அதை வந்து டோக்கனாக மாற்றலாம். இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் 1-to-1 அந்த டோக்கனை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம் வேல்யூவோட. இட் கேன் ரெப்ரசன்டேட் ஓனர்ஷிப் ஆஃப் டிஜிட்டல் அசட்ஸ் லைக் விர்ச்சுவல் லேண்ட் ஆர் ஐட்டம் இன் டிஜிட்டல் ஸ்பேஸ். விர்ச்சுவல் லேண்ட் ஆர் ஐட்டத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், தே கேன் எக்ஸிஸ்ட் இன் டீசென்ட்ரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் பிளாக் செயின்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜியோட டீசென்ட்ரலைஸ்டு ஃபார்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கரெக்ட். ஸோ அது என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸு? ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 non-fungibility refers to the unique and distinct nature of an asset item. அப்படி கிடையாதுன்னு சொல்றாங்க. என்னது? non-fungible tokens are to unique and distinct nature of an asset or item cannot be readily exchanged 1-to-1. இங்க can be readily exchanged 1-to-1 சொல்லியிருக்காங்க. அப்படி அது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ 1-to-1 பேசிக்ஸ் வித் அனதர் ஃபார்ம் ஆஃப் ஐட்டம் ஆஃப் சேம் டைப். ஸோ NFT வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் அசட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஐட்டத்தோட ஓனர்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா NFT வந்து சொல்லும். ஸோ ஒரு டிஜிட்டல் ஆர்ட் ஃபார்மோ, மியூசிக்கோ, வீடியோவோ எது வேணாலும் இருக்கலாம். அது டிஜிட்டல் ஆர்ட் ஃபார்மில் இருந்தால் அது வந்து NFTன்னு சொல்லி சொல்லுவாங்க. NFT
serves as a digital certificate of ownership. ஸோ அது வந்து ஒரு ஓனர்ஷிப், டிஜிட்டல் சர்டிஃபிகேட் ஓனர்ஷிப்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஆல்சோ பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பிளாக் செயின் டெக்னாலஜியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதோட டேட்டாஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இது பியர் டு பியர் நோட்ஸ். ஸோ இருக்கிறது ரொம்ப 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 சேஃபான ஒரு விஷயம் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் லெட்ஜர்னு சொல்லுவாங்க. ஸோ என்எஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜியில் பேஸ் பண்ணி தான் வேலை செய்யுது. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஆல்ரெடி இட்ஸ் இன் யூபிஎஸ்சி பிஒய்க்யூ. ஸோ திரும்பவும் அதை பேஸ் பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. சரிங்களா? விச் ஆர் த ஃபாலோயிங்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் லிபரல் எக்கானமி? லிபரல் எக்கானமினா இப்போ யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய லிபரல் எக்கானமி. ஸோ ஃப்ரீ மார்க்கெட், சப்போர்ட் ஃபார் ஃப்ரீ ட்ரேட், இண்டிவிஜுவல் லிபர்ட்டி, லிமிட்டட் ரோல் ஆஃப் கவர்மெண்ட், இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா லிபரல் எக்கானமி. லிபரல் எக்கானமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ரைவேட்டோட பவர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால ஃப்ரீ மார்க்கெட், ஃப்ரீ ட்ரேடுக்கு சப்போர்ட் பண்ணும், இண்டிவிஜுவல் லிபர்ட்டி, லிமிட்டட் ரோல் இன் கவர்மெண்ட். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா லிபரல் எக்கானமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லிபரல் எக்கானமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் எம்பசிஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், லிமிட்டட் கவர்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் அண்ட் ஃப்ரீ மார்க்கெட். So it's associated with classical liberalism. Free market. Liberal economy supports an idea that market should operate with minimum government intervention. Liberal economy na enadhu? Minimum government intervention oda da the market irukanum. It believes demand and supply driven by individual choice. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து டிமாண்ட் பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஸோ அதை வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இன்டர்வீன் பண்ணக்கூடாது. இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரீடம். ஸோ இண்டிவிஜுவல்ஸ் லிபர்ட்டி அண்ட் பர்சனல் சாய்ஸ். ஒருத்தருக்கு என்ன தேவையோ அதை வந்து அவர் டிமாண்ட் பண்ணி வாங்கிக்கிறாரு. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிபரல் எக்கானமி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ கண்ட்ரோல் ஓவர் த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து கொடுக்குது. லிமிட்டட் கவர்னன்ஸ். ஸோ கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டலிஸ்டிக் லிபரல் எக்கனாமில ரொம்பவுமே கம்மியா இருக்கும். காம்படிஷன். ஆக்சுவலா இந்த லிபரல் எக்கனாமில வந்து காம்படிஷன் வந்து நல்ல காம்படிஷன், ஹெல்தி காம்படிஷனா இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆவாங்க. ஃப்ரீ ட்ரேட். ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ ட்ரேட், எந்த ட்ரேடுக்கு வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லிபரல் எக்கானமி. ஸோ லிபரல் எக்கானமியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே ஃப்ரீ மார்க்கெட், free trade, individual liberty, limited role of government, support of free trade. Thank you.